10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நம்ம கெமிஸ்ட்ரியில் பாருங்களேன் 7th லெசன் இருக்குல்லையே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அதில் 9th ரோமனில் சால்வ் த ஃபாலோயிங் அதில் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். அட்டாமிக் மாஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா, எதுக்கு பார்க்கணும் நம்ம கால்சியம் கார்பனேட்டு அவங்களே மாஸ் நம்பரும் கொடுத்துட்டாங்க. கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, கால்சியத்துக்கு 40. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு செம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எதை இது பார்க்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், கால்சியம் கார்பனேட். அப்போ மோலார் மாஸ் கால்சியம் கார்பனேட் அப்படின்னா CaCO3. கால்சியம் கார்பனேட்டுக்கு வந்து ஃபார்முலா எப்படி எழுதியிருக்கணும், இது CaCO3 எழுதியாச்சா, ஈக்குவல் இங்கே கால்சியம் எத்தனை கால்சியம் மாலிகுல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அங்கே வந்து 1 இருக்குது, அப்போ 1 போடுங்க. கால்சியத்தோட மாஸ் நம்பர் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அதை கொண்டாந்து இங்கே எழுதிட்டோம். ஓகேவா, 2 எலமெண்ட்டுக்கு இன் பிட்வீனில் சைன் வந்து ப்ளஸ். கார்பனோட மாலிகுல்ஸ் நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு கார்பனோட மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா, அடுத்து ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16. மறந்துடக்கூடாது, கீழே இருக்கக்கூடியதெல்லாம் மாலிகுல்ஸ், அவங்களால தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போடுறோம். 2 எலமெண்ட்டுக்கு இன் பிட்வீனில் சைன் வந்து ப்ளஸ். ஓகேவா, எழுதியாச்சா. இப்போ 140 சார் 40 ப்ளஸ் சைன் அப்படியே போடுங்க. 112 சார் 12, 16 3s ஆர் 48. இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்னா 100 வரணும். 40 40 80 88 90 100. அப்போ 100 கிராமுங்கிற ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் இன் கால்சியம் கார்பனேட் ஈக்குவல் ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் கால்சியம். அப்படி எழுதிக்கோங்க ஃபார்முலா. உங்களுக்கு இல்லை தெரியலைங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எழுதணும். ஃபார்முலா தெரியல, நேராக ஆன்சர் கூட எழுதிங்க. மாஸ் ஆஃப் கால்சியம், நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் தானே பார்க்குறோம், அதனால 100 நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ எதுக்கு நம்ம பார்க்குறோம், கால்சியம் கார்பனேட். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே எழுதியிருக்கிறது மாஸ் ஆஃப் கால்சியத்தோட மொத்தம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா இங்கே 40. அதை தூக்கி நம்ம இங்கே என்ன எழுதிடணும், 40ன்னு எழுதிடுங்க. அடுத்து மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட், இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கால்சியம் கார்பனேட் 100. பர்சன்டேஜ் இங்கே என்ன இருக்குது 100. முடிஞ்சிடுச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், 100 அடிச்சிட்டிங்கன்னா 40. இதை எதில் பார்க்குறோம், பர்சன்டேஜில் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிடுங்க, பர்சன்டேஜ்னு மறக்காமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் கால்சியம் கார்பனேட். ஃபார்முலாவே நம்மளுக்கு தெரியும், மாஸ் ஆஃப் அங்கே கால்சியம், அப்போ இங்கே மாஸ் ஆஃப் கார்பனோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் என்னதுப்பா 12. 12க்கு அப்புறம் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து எவ்வளோ 100 இன்ட்டு 100%. 100ல் 100ம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 12 கிடைக்கும். அப்போ 12%. இவ்வளோ தான் ஆன்சருங்க. சிம்பிளான ட்ரிக்கு தான். இதுக்காக பயந்துட்டு நீங்கள் கம்பல்சரியில் இதை விட்டுட்டுலாம் வராதிங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா. இப்போ கால்சியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஜனோட ஒரு ஆக்சிஜனுக்கு 16னா 3 ஆக்சிஜனுக்கு நம்ம எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் 48. மறந்துடாதீங்க, ஒரு ஆக்சிஜனோட மாசை போய் எழுதிடக்கூடாது. 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இது 48ன்னு நம்ம வச்சுக்கணும். பர்சன்டேஜ்னு இருக்கும் இல்லையா, அதையும் எழுதணும். இப்போ இந்த 100ங்கிறது எதோடது, கால்சியம் கார்பனேட்டோட கண்டுபிடிச்ச கிராம் 100 கிராம். அதை நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். இங்கே 100%. 100யும் கேன்சல் பண்ண ஆன்சர் என்னப்பா வரும் 48. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் Al2SO4 க்ளோஸ் ப்ராக்கெட் 3. எதுக்கு மட்டும்தான் க்ளோஸ் ப்ராக்கெட், SO4க்கு மட்டும் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இங்கே 3ன்னு போட்டிருக்காங்க. அட்டாமிக் மாஸ் Al27, ஆக்சிஜன் 16, சல்ஃபர் 32 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பயப்படவே தேவையில்லை, ஏன்னா மாஸ் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டே போயிடலாம். சம்மை சால்வ் பண்ணும்போது அட்டாமிக் மாஸ் அப்படியே கொஸ்டின் தூக்கி எழுதிருங்க. அட்டாமிக் மாஸ் ஏஎல்க்கு எவ்வளோ 27, ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16, சல்ஃபருக்கு எவ்வளோ 32.
இப்போ ஃபார்முலா எழுதிடுவோமா? இப்போ இதுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் Al2SO4 3 ஈக்குவல், நல்லா கவனிங்க, இந்த ஏஎல் கீழே பாருங்களேன் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 2 இருக்குது, 2ன்னு எழுதிக்கங்க. ஏஎல்லோட மாஸ் நம்பர் எவ்வளோ? 27. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருக்கேன். 2 எலமெண்ட்டுக்கு இன் பிட்வீனில் சைன் வந்து என்னது? ப்ளஸ்ஸு. இங்கே சல்ஃபர் எஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1. ஓகேவா? அப்போ 1ன்றதை நான் கொடுத்துட்டேன். இன்ட்டு ஒரு சல்ஃபருக்கு மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. முடிஞ்சா 2 எலமெண்ட்டுக்கு இன் பிட்வீனில் ப்ளஸ்ஸு. இங்கே எக்ஸன் எத்தனை இருக்குது? மொத்தம் 4 இருக்குது. இன்ட்டு மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன். இங்கே மொத்தம் எத்தனை நம்பர்ப்பா? இந்த 3ங்கிறது இவங்களுக்கும் காமனானது, இவங்களுக்கும் காமனானது, அதனால் பொதுவாக வெளியே போட்டுருவோம். போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 27 2 7 2s are 14க்கு 4 போடுங்க. ரிமைண்டர் 1. 2 2s are 4, 4 + 1 5. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்போ 2 எலிமெண்ட்டுக்கு பிட்வீனில் ஒரு சைன் போட்டோம் இல்லையா? ப்ளஸ், அது அப்படியே கீழே இருக்குங்க. 132s are 32. 2 எலிமெண்ட்டுக்கு பிட்வீன் சைன் வந்து ப்ளஸ் இருந்துச்சுல, அதை அப்படியே இறக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 16 4s are 64. ஓகே, 16 4s are 64. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எஸ்ஸோட நம்பருக்கும் இந்த ஓவோட நம்பருக்கும் பொதுவானது தான் இந்த 3. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 54 54 எழுதிட்டேன். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 60, இங்கே ஒரு 30 ஆட் பண்ணால் 90, 94, 96. இதுக்கு பக்கத்தில் 3 போட்டுருங்க. வேலை முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 54 ப்ளஸ் 6 3s are, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 6 2 பண்ணும் 18. 6 3s are 18க்கு 8 போட்டுருங்க. ரிமைண்டர் 1. மறுபடியும் 9 3s are 27. அப்போ 27. 9 3 27. 27ல் 1 கூட்டினீங்கன்னா 28. அப்போ 28. இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோமா? 2 8 8 5 4. இப்போ பாருங்கள், 8ஓட 4 ஆட் பண்ணுங்கள். 12. 2 வந்துடும். ரிமைண்டர் 1. சரிங்களா? 8 + 1 9, 9 + 1 10. இதில் ஒரு 4 இருக்கும். 14. புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? 8 + 1 9. இந்த 5 ஆட் பண்ணால் 14. அப்போ 4. ரிமைண்டர் 1. 2 + 1 3. அப்போ 342 கிராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் divided by molar mass of Al2SO4 into 100. இப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் எத்தனைப்பா? அதையும் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் 12 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே 12 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன்ட்டு 16. மாஸ் ஆஃப் ஆக்சிஜனோடது 16 அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச மோலார் மாஸ் Al2SO4 வந்து பார்த்தீங்கன்னா 342 × 100. மறந்துடக்கூடாது, ஏன்னா பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாவே 100 வந்துடணும். அப்போ 12 இன்ட்டு இந்த 2ஐயும் நம்ம இப்போ 16 / 342ன்னு கொடுத்துருக்கோம். இந்த 342 அப்படிங்கிற நம்பரில் 16ங்கிற நம்பர் டேபிள் இருக்காது. 16ங்கிற நம்பர் இந்த டேபிள் இருக்குமா? நேராக போனால் 1 இங்கே பாருங்கள், 1 3s are 3ங்கிற மாதிரி 3 வரும். இப்போ 342 = 342 தான் வரும். அப்போ இங்கே 0 பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடுங்க. 160ங்கிறது 342வது டேபிளில் வராது. ஸோ மறுபடியும் ஒரு 0 போட்டு இங்கே 0 வைங்க. முடிஞ்சிச்சா? இப்போ 342 வந்துருச்சா? இப்போ எத்தனை 342 வந்து இங்கே நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ 4 342 வந்து பார்த்திங்கன்னா 1368 வரும். ஓகேவா? 1368. இப்போ பாருங்களேன், 1600லேருந்து 1368 போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுவோமா? இங்கே எப்படி இருந்தாலும் 0வாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் போனால் அவங்களும் 0 வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் போனால் இவங்க 6, இவங்கக்கிட்ட 5, அவங்க 1 கடன் கொடுக்குறாங்க. அந்த 10 வச்சுருக்கிறவங்க 1 இவங்களுக்கு கடன் கொடுத்தா இது 10 ஆயிரும், இவங்க 9 ஆயிடுவாங்க. 10ல் 8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2.
9ல் 6 போயிடுச்சுன்னா 7 8 9 3ங்கிற நம்பர் வந்துடும். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ எத்தனை வந்திருக்கு? 232ன்னு வந்திருக்கு. அப்போ 232 இங்கே புள்ளி வச்சிருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்போ 2320. அதே 342வது டேபிளில் இந்த 2320 எவ்வளோ தடவை வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 6th ஸ்டெப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 342 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்கு 2052 வருது. இதை விட எச்சா போகக்கூடாது. எங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த 2320 இருக்குல்ல 2320 இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணுமே ஒழிய எச்சா போயிடக்கூடாது. அப்படி பார்த்தா 6th ஸ்டெப்பில் நான் மல்டிப்ளை பண்ணும்போது 2052 தான் வருது. அப்போ 6ங்கிற ஒரு ஸ்டெப்பை இங்கே போட்டுருங்க. இப்போ 2320 இருந்து 2052 மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ இங்கே 2 இருக்குது, மேலே 0 தான் இருக்குது. அப்போ போய் பக்கத்தில் பாரோ வாங்கணும். அப்போ 2ல் 1 போச்சுன்னா இங்கே 1, இவங்க 10 ஆகிடுவாங்க. 10ல் 2 போயிட்டா 8, 1ல் 5 போகாது. ஸோ பக்கத்தில் போய் பாரோ வாங்கினா இவங்க 1 கொடுப்பாங்க, 11 ஆகிடும். 1 இங்கே போடுங்க 11. இப்போ 10னா 5 போயிடுச்சுன்னா 5 இருக்கும். 5 + 1 6, 2 அப்படியே இறக்கிறீங்க. 2ல் 2 போனால் 0. இப்போ 268 இருக்குது. புள்ளி வச்சுருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே புள்ளி இருக்கு இல்லையா, அதனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நம்பர் மறுபடியும் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 7th ஸ்டெப்பில் வரும். இப்போ டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ 342. அப்போ 7வது ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2394ன்னு வந்திருக்கு. அப்போ 7ன்னு நம்ம இங்கே போட்டுருவோம். இப்போ இதில் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம புள்ளிக்கு அப்புறம் ஒரு 2 3 ஸ்தானம் எச்சாவே எடுத்துக்குவோம். நம்ம இங்கே 4 பேரை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 0.0467 × 100 எழுதியாச்சா? இப்போ ஈக்குவல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 12 இவங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 0 இருக்கா, 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்கே வைப்போம். நல்லா கவனிங்க, 2 0 இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? 4.67 இங்கே 2 0 இருக்குது. இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு இதை தூக்கி விட்டுறோம். அவ்வளோதான். அடுத்து இந்த 4.67 × 12 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 2s are 14க்கு 4 ரிமைண்டர் 1. இப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 5604ன்னு கிடைக்கும். இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னா 2 ஸ்தானம். அப்போ இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வைங்க. அப்போ 56.04% உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ தாங்க இந்த சம்மு. இதுக்காக கம்பல்சரியை விட்டுட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.